السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم قبضنا قبضا يسيرا وهو الذي جعل لكم الليل لباسا والنوم سباتا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علينا. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய வசனங்களிலே நிழலை பற்றி பேசினான். தொடர்ந்து அந்த நிழலை குறித்து சொல்லும்போது சும்மா கபுதனாமு கபுத யசீரா, பிறகு நாமே அந்த நிழலை சிறுக சிறுக குறைத்து விடுகிறோம் என்று சொன்னார். வெயில் ஏற்பட்டு அது ஏதேனும் ஒரு பொருளில் விழும்போது ஒரு நிழல் ஏற்படுகிறது. அந்த நிழலினுடைய நீளம் கூடுவதும் அது குறைவதும் இறைவனுடைய ஏற்பாடு. எல்லாமே இறைவனுடைய ஏற்பாடு. விலையேற்றத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது அல்லாஹ்வே விலையை ஏற்றுகிறான், விலை இறக்குகிறான். மார்க்கெட்டில் ஏதாவது விலை ஏறி போச்சுன்னா, உதாரணத்துக்கு தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். தங்கம் இன்றைக்கு தொட்டுவிட முடியாத தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது வியாபாரியுடைய வேலையை நாம் முடித்துக் கொள்ளுவோம். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்கிறார். இறைவன் தான் நிர்ணயிக்கிறான். அவனுடைய நிர்ணயத்தை தாண்டி இந்த உலகத்திலே எதுவுமே நடப்பதில்லை. விலையேற்றமும் விலை குறைத்தலும் இறைவனுடைய ஏற்பாடு. விலையேற்றம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது, நயவஞ்சகன் விலை கூடினால், நயவஞ்சகனான வியாபாரி விலை கூடினால் மகிழ்ச்சி அடைவதும் விலை குறைந்தால் கவலை உறுவதும் அவனுடைய நடவடிக்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இறைநேசர்களுடைய மிகச்சிறப்பான பண்புகளில் ஒன்று, ஒரு கோதுமை 1 கிலோ அல்ல, 100 கிராம் அல்ல, ஒற்றை கோதுமை $50 விற்றாலும் அவர்கள் கவலைப்பட போவதில்லை. இறைநேசர்களுடைய பல்வேறு சிறந்த பண்புகளில் ஒன்று, விலையேற்றத்தை குறித்து அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. ஒரு ஒற்றை கோதுமை $50 விற்றாலும் கூட அது குறித்து அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. அவருடைய பார்வை இன்றைக்கு $50 என்று இறைவன் நிர்ணயித்திருக்கிறான். அதை வாங்குகிற சக்தி எனக்கு தருவான் அல்லது இறைவன் எனக்கு உணவளிப்பான், அவ்வளவுதான். உண்மையில் உணவளிப்பது இறைவன் தான். இது ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட், காரண உலகம். எனவே தான் நமக்கு உணவு தருவதற்கு வேலை, சம்பளம், பெற்றோர், தானியங்கள், அரிசி பருப்பு போன்றவைகள், சமையல், பிறகு உணவு தட்டில் சாப்பாடு என்கிற இந்த பரிமாற்றங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. உண்மையில்
உணவளிப்பது இறைவன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அவங்கள வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. பள்ளிக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க. மரியமுடைய அம்மா ஒரு நேர்ச்சை செய்திருந்தாங்க, எனக்கு குழந்தை பிறந்தால் இந்த பள்ளி பணிக்கு அந்த குழந்தையை நான் விடுகிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெண் குழந்தையாகி போய்விட்டது. பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுமதிப்பது, பணிவிடை செய்வது கொஞ்சம் சற்று சிக்கல் தான். உடற்கூறு அடிப்படையிலும் அவர்கள் வேறுபட்டவர்கள், இதை புரிந்து கொள்ளணும். ஆண் பெண் சமம் என்று உறக்க கத்துகிறவர்களுக்கு அடிப்படை புரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேண்டுமென்றே ஆணை வேறாகவும் பெண்ணை வேறாகவும் படைத்திருக்கிறார். ஆணையும் பெண்ணையும் சமமாக நிறுத்துவது என்பது நல்ல கால்களுடைய ஒருவனையும் ஒரு முடமானவனையும் ஒரே பந்தயத்தில் நிறுத்தி ஓடுங்கள் என்று சொல்வதை போல அது எப்படி ஜஸ்டிஸ் ஆகும், நீதியாக? இப்போ இம்ரானுடைய மனைவி இந்த குழந்தையை நான் இப்படி நேர்ச்சை செய்திருக்கிறேன்னா பெண் குழந்தை பிறந்தாச்சு, வேறு வழி இல்லை, அது ஒரு பள்ளியில் வச்சு அவங்க பராமரிக்கிறாங்க. ஒரு நாள் வர்றாங்க, உணவு இருக்கிறது, அந்த சீசனில் கிடைக்காத உணவு இருக்கிறது. மாம்பழத்துக்கு ஒரு சீசன், பலாப்பழத்திற்கு ஒரு சீசன் இருக்கிறது இல்லையா? சில சீசன்களிலே அந்த சீசன் முடிந்து விட்டால் அந்த பழங்கள் கிடைக்காது. அதுபோல கிடைக்காத ஒரு பருவ காலத்தில் அந்த பழங்கள் இருந்தால் தான் அவங்க கேட்குறாங்க, அண்ணா அலக்கிஹாதா, இது எப்படி கிடைச்சது? காலத்தின் ஐந்தில்லா, இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்று சொன்னார். அல்லாவிடத்திலிருந்து தான் இறங்கியது. அல்லாவிடத்திலிருந்து இறங்கியது என்றதும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சிந்தனையை பாருங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பருவங்களற்ற, பருவங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பழங்களை கொடுக்க சக்தி உடையவன். வயதான எனக்கு குழந்தை தருவதற்கும் அவனுக்கு சக்தி இருக்கிறது சொல்லி உனாலிக்க அந்த இடத்திலேயே தா ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவிடத்திலே கேட்டார்கள். சில குறிப்பிட்ட இடங்களிலே சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் இல்லையா? ஏன் வீட்டிலிருந்து கேட்டால் என்ன, அல்லது பள்ளியிலிருந்து கேட்டால் என்ன, குறிப்பிட்ட இடங்களிலே ஏன் சென்று பிரார்த்தனை செய்கிறேன் என்ற கேள்விக்கு மார்க்க அறிஞர்கள் தருகிற விளக்கம் இதுதான். அல்லாஹ்வுடைய அருள் எங்கே இறங்குகிறதோ அந்த இடத்திலே கேட்கப்படுகிற துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிற்கும் வீட்டிற்கும் இடையிலே சொர்க்கத்தின் ஒரு பகுதி என்று சொன்னார். சொர்க்கத்தின் ஒரு துண்டு. உலகத்திலேயே சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தை பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு தனியாக அடையாளமிட்டு அதை காட்டியிருக்கிறார்கள். அங்கே எல்லா ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் துவா செய்கிறார்கள். எதற்காக? அது சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று நபியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்கிறார். சில பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை நாம் சிந்திப்பதில்லை. முதலில் மனம் ஒன்றுபட வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய பிரார்த்தனைகள் அனிச்சையாக இருக்கிறது. எந்த சம்மதம் கிடையாது, உள்ளத்திற்கு எந்த சம்மதம் கிடையாது. பல நாட்கள் இருந்து கேட்டு கேட்டு ஒரு சலிப்புத்தன்மை வந்த பிறகு இயந்திரத்தனமாக கேட்கிற ஒன்று. அல்லாமா டிஜே ஹஸரத் அவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா அவங்களுடைய மன்னரை வெளிச்சமாக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு விவசாயி இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த விவசாயத்தினுடைய இடையில அந்த குடிசையில் வந்து ஒரு ஒரு மண் கோப்பையில் தண்ணி குடிப்பான். அப்படி குடிக்கும்போது அவன் துவா செய்வான், யா அல்லாஹ் இது தங்கமாக மாற்றி, தங்க பாத்திரம் என்று சொன்னால் எவ்வளவு விலை, அவனுடைய வறுமை போய்விடும். ஒரு வசதியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைத்துவிடும். டெய்லி துவா செய்வான். டெய்லி ஒரு நாள் கூட தவறுதல். வேலை பார்ப்பான், களைத்து போவான், குடிலுக்கு வருவான், தண்ணீர் அந்த மண் பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பான். குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இந்த பாத்திரத்தை தங்கமாக்கி கொடுத்துறியா கேட்பான். டெய்லி கேட்பான். ஒரு நாள் சலிப்பு, எத்தனை நாள் கேட்க முடியும்? மனிதன் சலிப்பு வந்துடும் இல்லையா? ஒரு நாள் ரொம்ப விரக்தியில் சலிப்படைஞ்சி அவன் கேட்டான், யா அல்லாஹ் இதை தகரமாவது மாற்ற அப்படின்னு. தகரமாயிற்று. ஏனென்றால் அன்றைக்குத்தான் துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்திருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துவாவை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி இருந்தது, விதித்திருந்தது அந்த நாள் தான்.
ஆனால் இவனுக்கு தெரியாது. இவன் என்ன செய்தான்? சரிப்பில் விரக்தியில இதை தகரமாவது மாற்று அப்படின்னு கேட்டாங்க. தகரமாச்சு. இது ஒரு அருமையான கதை. இதன் வழியாக நமக்கு சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல ஒருபோதும் நிராசை கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வயோதிகத்தில் குழந்தை பிறக்க முடியாது என்று, சாதாரணமாக 7 ஆண்டுகள் என்று நான் கேள்விப்பட்டேன். குழந்தைகள், ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்ன 7 ஆண்டுகள் சிறு வயதிலே கேள்விப்பட்டது. அதற்கு பிறகு நம்முடைய பரந்துபட்ட வாசிப்பு, நிறைய அனுபவங்கள், நிறைய டாக்டர்ஸ் இவங்கள்ட்ட பழகின பிறகு அது 10 ஆண்டுகள் என்று மாறியது. என்னுடைய கவனத்திற்கு வருகிறது. அதற்கு பிறகு 12 ஆண்டுகள். இப்போ கடைசியாக கிடைத்த தகவல் 17 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருக்கிறார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு கூட குழந்தை பிறந்திருக்கிறது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை அவன் விதித்திருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அதில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஏன் நேரத்தோடு தரவில்லை, ஏன் உடனே தரவில்லை, அது நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் சில வேறுபாடுகளை வைத்திருப்பான். நேரத்தோடு கொடுத்தால் அது சரியாக இருக்காது என்று நினைத்திருப்பார். அல்லது நம்முடைய பிரார்த்தனை வலிமையாக இருக்காது. மனமுன்றி நாம் கேட்பதில்லை. பொதுவாக தந்தால் தரட்டும் பரவாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது நீ கொடுத்தால் கொடு, இல்லாவிட்டால் பரவாயில்லை என்கிற மனநிலையிலே கேட்கக்கூடாது. ஒரு குழந்தையின் அடம்பிடிக்கும் மனநிலையிலே கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குழந்தை அடம்பிடித்தால் அது வாங்காமல் இருக்குமா? பெற்றோர் இடத்தில் எப்படியாவது வாங்கி விடுகிறது. அந்த அடம்பிடிக்கிற மனநிலை வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. அவ்வளவு உறுதி வேண்டும், அவ்வளவு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை தான். வெளிநாடுகளில் பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார். ஒரு வீட்டில் 4 பேர் தான், 4 பேரும் கார் வச்சிருப்பாங்க. அந்த காரை வெளியிடங்களுக்கு சென்று நிறுத்துவது என்பது பெரிய குதிரை கொம்பு. இப்போ எண்ணங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான், ஒரு புக் எழுதியிருக்கிறான், தாட்ஸ், எண்ணங்கள் என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஒரு பெண்மணி அவன் இன்டர்வியூ பண்ணுறான். அந்த அம்மா கார் வச்சிருக்கு, ஓன் டிரைவ், சொந்தமாக டிரைவ் பண்ணும், எல்லா இடங்களுக்கும் போகும். அந்த அம்மாட்ட கேட்குறான், உங்களுடைய காரை நிறுத்துவதற்கு என்றைக்காவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை. இந்த கேள்வி எனக்கு புதுசாக இல்லை. எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகளிலே ஒரு முறை கூட ஷாப்பிங் மால், வேறு பல இடங்கள், எத்தனை இடங்கள், ஹாஸ்பிட்டல், இப்படி பல இடங்களுக்கு நான் பயணப்பட்டிருக்கிறேன். ஒரு இடத்திலும் ஒரு தடவை கூட 30 ஆண்டுகளிலே என் காரை நிறுத்துவதற்கு நான் சிரமப்பட்டதே கிடையாது. என்னுடைய சீக்ரெட் தெரிஞ்சுக்கலாமா? இது எப்படி சாத்தியமாச்சு தெரியலாமா? ஏன்னா இது ரொம்ப கார்கள் பெருத்த மேலை நாட்டிலே, அந்த நாடு எனக்கு நினைவில்லை, அமெரிக்காவா ஜப்பானா இல்லை, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே படித்த செய்தி. அந்த அம்மா சொல்லுது, வீட்டிலிருந்து காரை எடுக்கும்போதே அந்த பார்க்கிங் ஏரியாவில் எனக்கு ஒரு இடம் இருப்பதைப் போல நான் நம்பிக்கை கொள்வேன். நம்பிக்கை தான், எனக்கு ஒரு இடம் இருக்கு என்று நான் முழுசாக நம்புவேன். அந்த சிந்தனையில் எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டதே கிடையாது. 30 ஆண்டுகளில் முழுமையாக நம்புவேன். சில நேரங்களிலே ஆச்சரியமாக இருக்கும், ஃபுல்லாக கார் நிற்கும். என் கார் கிட்டே போகும்போது ஒருவர் காரை எடுத்துக்கொண்டு வெளியே போவார். மிகச்சரியாக அந்த இடத்துல என்னுடைய காரை நான் நிறுத்துவேன். இப்படித்தான் 30 ஆண்டுகள் நடந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்போ அந்த நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும்? காரை நிறுத்துவதாக இருக்கட்டும், குழந்தை கிடைப்பதாக இருக்கட்டும், வாழ்வில் உயர்வதாக இருக்கட்டும், சொர்க்கத்தை பெறுவதாக இருக்கட்டும், முழு நம்பிக்கை நமக்கு. இந்த நம்பிக்கையிலே கொஞ்சம் கூட தடுமாற்றம் வரக்கூடாது. தடுமாற்றம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே வழங்கி இருக்கிற நிஅமத்துக்களை, பல்வேறு மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, சாத்தியமற்ற சில விஷயங்களை அவன் உலகத்தை சாத்தியமாக்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் கடலை பிளந்தான். எப்படி பிளந்தான்? அந்த கடலில் பிளக்கப்பட்ட இடத்தில் சூரியன் அந்த ஒரு முறை தவிர அதற்கு பிறகு பட்டதில்லை. முன்னும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட போது சில அரசியல் நடவடிக்கை எடுத்தார்கள். கஅபாவின் திரைச்சீலையை பிடித்திருந்தாலும் இவர்களை கொல்லுங்கள் என்று பட்டியலிட்டார்கள். கஅபா அமானிதம்,
இன்றைக்கு அம்னு. காபாவுக்குள்ள ரத்தம் சிந்தக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, தண்டனை நிறைவேற்றக்கூடாது, புகுண்டுகளை பிடுங்கக்கூடாது, பறவைகளை வேட்டையாடக்கூடாது, வேட்டையாட தூண்டக்கூடாது, சுட்டி காட்டக்கூடாது. இவ்வளவு நிபந்தனைகள் இன்றைக்கும் இருக்கிறது, அன்றைக்கும் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா வெற்றி கொண்ட அந்த நாளில் மட்டும் சில மணி நேரங்கள் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி அளித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கு பிறகு காபா எவ்வளவு புனிதத்தன்மையோடு இருந்ததோ அதுபோல புனிதத்தன்மையோடு இருக்கும். அதற்கு பிறகு யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இது நபிக்காக கொடுக்கப்பட்ட விதிவிலக்கு. இப்படி சில காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறார். மூசா நபிக்கு கடல் வழிவிடச் செய்திருக்கிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப படிக்கிற போது அல்லாஹ்வுடைய அந்த பேராற்றல் நமக்கு விளக்கும். அப்போது நம்முடைய பிரார்த்தனைகள் அர்த்தம் உள்ளதாக மாறும். இப்ராஹிம் என்று அதிகம் சொன்னாங்க. 10 கட்டளை, 10 விஷயங்கள் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு 10 காரணம். அதில் பிரதான காரணங்கள், நீங்கள் ஹலால் ஹராம் பேணுவதில்லை. ஹலால் ஹராம் ரொம்ப முக்கியம். நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஹலால் ஹராம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 100%, 200% முக்கியம் சொல்லலாம். அபூ துஜானா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு. அவர் ஃபஜ்ர் தொழுத உடனே ஓடிடுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு சில ஔராதுகள் ஓதுவாங்க, சில திக்ர்கள் ஓதுவாங்க. அப்புறம் மக்கள்கிட்ட கலந்துரையாடுவாங்க. யார் தொழ வந்தா, யார் தொழ வரல, யார் சுகம் இல்லை, இதெல்லாம் விசாரிப்பாங்க. கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. யாராவது கனவு கண்டா அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அவர்கள் கனவு கண்டால் அந்த கனவை தோழர்களுக்கு சொல்வார்கள். இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு. இந்த நிகழ்வில் அவர் கலந்துகிறது காணா போயிடுறார். இப்போ சில சகோதரர்கள் ஓடுறாங்க இல்லையா, தொழுது முடித்ததும் துவா வேண்டாம் என்று சொல்லி வேகமாக ஓடுகிறாங்க. அதை விட முக்கியமான காரியத்தில் அவர் போகிறாங்க. இது மாதிரி அவர் போயிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த அபூ துஜானா இருக்கிறது இல்லை. உடனே ஓடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் நீங்கள் தொழுகை முடித்ததும் ஓடுகிறீர்கள், என்ன காரணம்? அபூ துஜானா சொல்கிறாரு, என் பக்கத்தில் யூதர் ஒருவர் இருக்கிறார். அவர் வீட்டில் முற்றத்தில் ஒரு ஈச்சமரம் இருக்கிறது. அந்த ஈச்சமரத்தினுடைய கிளை என் வீட்டு முற்றத்தில் எட்டி பார்க்கிறது. இரவு முழுக்க அந்த கிளையிலிருந்து, அந்த மரத்திலிருந்து பேரித்தம்பழங்கள் விழுந்து கிடக்கும். நான் ஃபஜ்ர் தொழுததும் வேகமாக சென்று அவற்றை எல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த யூதரிடத்தில் ஒப்படைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். நான் சற்று தாமதமாகி போனால் என் குழந்தைகள் விழித்து அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டால் அது ஹராம். அவர் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஹராமான உணவு உள்ளே போனால் அந்த உடல் நரகத்திற்கு சொந்தமானது என்று சொல்லியிருக்கிறீர்கள். எனவே என் குழந்தைகளை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நான் தினமும் இவ்வாறு செய்கிறேன் என்று அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது. ஹலால் ஹராம் அவ்வளவு முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஷ்ரபுஹு ஹராமுன், அவன் குடிப்பது ஹராமாக இருக்கிறது. மத்அமுஹு ஹராமுன், அவன் உண்ணுவது ஹராமாக இருக்கிறது. மல்பஸஹு ஹராமுன், அணியும் ஆடை ஹராமாக இருக்கிறது. அன்னா யுஸ்தஜாப், இவ்வளவும் செய்ததற்கு பிறகு அவனுடைய துவாக்கள் எப்படி ஒப்புக்கொள்ளப்படும் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் இப்ராஹிம் என்று அதிகம் சொல்கிறாங்க, நீங்கள் ஹலால் ஹராம் பேணுவதில்லை, எனவே உங்கள் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. ஒன்று பிரதான காரணம். ரெண்டாவது சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்தை கேட்கிறீர்கள், அதில் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட ஆசை கிடையாது. ரொட்டீனாக கேட்குறீங்க, அனிச்சை. டெய்லி ஒரு 100 தடவை கேட்டேன்னு வைங்களேன், அது 100வது தடவையில் ஒரு செயற்கை தன்மை வந்து விடும் இல்லையா, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு, அவ்வளவுதான். சொர்க்கத்தில் ஆசை இல்லை. ஆசை இல்லை என்று எப்படி கண்டுபிடிப்பது? சொர்க்கத்திற்குரிய எந்த அமலும் இல்லை மனிதனிடத்தில், நம்மகிட்ட இல்லை. இதை செய்தால் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நல்லறங்களை சொல்லி இருக்கிறார்களோ அது என்கிட்ட இல்லை. அப்போ நான் எப்படி சொர்க்கத்தை ஆசைப்படுறேன்? எனவே நீங்கள் சொர்க்கத்தை கேட்கிறீர்கள்,
அதன் ஆசை துளி கூட உங்களுக்கு கிடையாது. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறீர்கள், அதனுடைய பயம் கொஞ்சம் கூட கிடையாது. நரகத்தை பற்றி அச்சம் கிடையாது. சும்மா ரொட்டீனாக கேட்குறாங்க, அல்லா என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்துரு, சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுரு என்று அனிச்சையாக கேட்கிறீர்கள். இது போன்ற காரணங்களினால் உங்கள் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே மூமினுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம் துவா. மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய கேடயம் என்று கூட சொல்லுவோம். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பள்ளிக்குள் நுழைந்தார், பள்ளியை விட்டு வெளியேறினார், கழிப்பறைக்குள் நுழைந்தார், கழிப்பறை விட்டு வெளியேறினார், உணவு உண்டார், உணவு உண்டு முடித்தார், ஆடை அணிந்தார், புத்தாடை அணிந்தார், புது வாகனம் பெற்றார், புது மனைவியை முதலாக சந்தித்தார். ரெண்டுக்கும் ஒரே துவாதான். வாகனத்திற்கும் புது மனைவிக்கும் ஒரே பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. மனைவியாக இருந்தால் அவருடைய தலைமுடியை பிடித்து, யாரெல்லாம் இவளிடமிருந்து தீங்கையும் இவள் இயற்கையில் படைக்கப்பட்ட தீங்கை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், இதனுடைய நன்மையும் இதனுடைய இயற்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளை உன்னிடத்திலே கோருகிறேன். புது மனைவிக்கும் அப்படித்தான், வாகனத்திற்கும் அப்படித்தான். வாகனத்திலே ஏறும்போது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தருகிறாங்க. சுப்ஹானல்லதி ஸக்கரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தொடங்கி கடைசியில் பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்து விட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து சிரித்தார். இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சிரிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் சிரிக்கிறீர்கள்? ரசூல்லா அப்படி சிரித்தாங்க. ரசூல்லா எதற்காக சிரித்தார்கள்? இதை நான் ரசூல்லாட்ட கேட்டேன். அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ் எதற்காக சிரித்தான்? இந்த வாகனத்தில் போகும்போது கூட என் அடியான் நான் அவனை மன்னிப்பேன் என்று நம்புகிறானே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறானே, அதை எண்ணி இறைவன் சிரிக்கிறான். இறைவனுடைய சிரிப்பை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. அந்த செய்தியை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறார்கள். மொத்த சமுதாயமும் நபியை பின்பற்றி இன்றைக்கும் வாகனத்தில் ஏறினால் இந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு வானத்தை நோக்கி சிரிப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நமக்கு பிரார்த்தனைகளை கற்றுத்தருவதனுடைய நோக்கம், அதனுடைய உள்ளடங்கிய நோக்கம் என்பது இறைவனுடைய தொடர்பு எல்லா நேரமும் இருப்பது. எல்லா நேரமும் இறைவன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன். அது எங்க வச்சிருக்கான்? சூரத்துல் ஃபாத்திஹாவில். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான்? ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகை செல்லாது என்று அறிவித்தார். பரது தொழுதாலும் நஃபில் தொழுதாலும் சுன்னத்தை தொழுதாலும் தொழுகை என்று வந்துவிட்டால் நாம் தக்பீர் கட்டியது ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை கற்றுத் தருகிறான். உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். எல்லா விஷயத்திற்கும் அவனிடத்தில் தான் உதவி. அவனது அனுமதியின்றி, அவனது நாட்டமின்றி, அவனது அசைவின்றி எதையும் செய்ய முடியும். அதில் அழுத்தமான நம்பிக்கை வந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காதிரும், முழு சக்தி படைத்தவன், அவன் பேராற்றல் உள்ளவன், அவன் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு பொம்மலாட்டக்காரனுடைய கைகளில் இருக்கும் பொம்மையை போலத்தான் நாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய ஆன்மாவிற்கு, மனிதனுடைய அந்த நடவடிக்கைக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னாங்க. பொட்டல் வெளியில் கிடக்கும் இறகை போல. ஒரு பறவையின் சிறகில் இருந்து விழுந்த ஒற்றை இறகு ஒரு பொட்டல் வெளியில் இருந்தால் அதனுடைய நிலை காற்றடிக்கும் திசையிலெல்லாம் பறக்குவது. சமயத்தில் கோபுரத்தில், சமயத்தில் குப்பையில் சுயம் இருக்கிறதா? அந்த இறகிற்கு, அந்த பொட்டல் வெளியிலே கிடக்கக்கூடிய ஒற்றை இறகுக்கு சுயமாக ஏதாவது சக்தி இருக்கிறதா? அப்படி இருந்தால் கோபுரத்தில் ஏறியதோடு அவ்வாறே அப்படியே உட்கார்ந்திருக்கும். அது குப்பைக்கு வராது, கீழே வராது. அதுபோலத்தான் மனிதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே திருப்புகிறானோ அங்கே போய்த்தான் ஆகும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க, ரொம்ப பயமாக இருந்தாங்க. அந்த
கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தாஅத்திக வ ஈமானிக வ முஹப்பத்திக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உனது அன்பில் உனது வழிபடுதலில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று யார் கேட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம கரெக்டாக எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இது நிரந்தரம் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள, இது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு 5 வேளை தொழுகிறோம், ஓரளவுக்கு இஸ்லாமியர்களாக வாழுகிறோம், ஓரளவுக்கு முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜி செஞ்சுருக்கோம், ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம், இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய இது என்று திருப்தி அடையும் மனநிலைக்கு நாம் வந்து விடக்கூடாது. ஏனென்றால் அடுத்த நொடி எவ்வாறு ஆகும் சொல்ல முடியும். அப்போ ஒரு பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்கள் தொடர்ந்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்ற பயம் இருக்கு. ஒரு இமாம் சொன்னாங்க, ஒரு நிஅமத்து தொடர்ந்து இருக்கணும்னா அதை பார்க்கும் போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஒரு வண்டி நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த வண்டி வாழ்நாள் முழுக்க நமக்கு வேண்டும். அந்த வண்டியை பார்க்கிற போது, வண்டியில் பயணப்படுகிற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு கணமும் விடக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நிஅமத்து வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் உங்களோடு இல்லை என்று சொன்னால் எப்போது அது பிடுங்கப்படும் என்று சொல்ல முடியாது. ஆரோக்கியம் மிகப்பெரிய நிஅமத். இன்றைக்கு நமக்கு வாய்த்திருக்கிற இந்த குடும்பங்கள் மிகப்பெரிய நிஅமத். ஆனால் எல்லோரும் கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அல்லது நாம் வேறு வகையில் மாற்றப்பட்டால் இந்த உறவுகளும் நம்மை அண்டி இருப்பவர்களும் நமக்கு தொடர்ந்து ஆதரவை கொடுப்பார்கள், நம்மை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்லலாம், இறைவன் நம்மை ஏற்கனவே அவன் தான் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் பிறப்பதற்கு முன்னாலிருந்து, பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நம்மை கண்காணித்துக் கொண்டும் பாதுகாத்துக் கொண்டும் உணவு வழங்கிக் கொண்டும் பாதுகாப்பை வழங்கிக் கொண்டு இருப்பவர்கள் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த அல்லாஹ்வை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டும் என்று சொன்னால் நமக்கு பயமே கிடையாது. அந்த எண்ணத்தை கூட்டுவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்ப துவாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம், அந்த துவாக்களையும் அனிச்சையாக ரொட்டீனாக ஓதுவதற்கு நாம் பழக்கப்பட்டு விட்டோம். அதில் ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியாது. ஏன் இதை ஓதுறோம் தெரியாது. பல வருஷங்களாக ஓதுறோம், ஏன் ஓதுறோம் தெரியாது. அதனுடைய பொருள் என்ன, அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன கேட்கிறோம், எதற்காக இந்த பிரார்த்தனை ஓத வேண்டும், எதற்காக இந்த துவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்வேறு இடங்களிலே கேட்கிற துவாக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க. அதில் ஒன்று பயணத்தில் கேட்கிற துவா. நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது? வெற்று அரட்டைகளிலே இருக்கிறது அல்லது வேறு நோக்கங்களிலே இருக்கிறது. ஆனால் பயணம் என்பது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான ஒரு வழிவகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெற்றோர் பிள்ளைகளுக்காக செய்கிற பிரார்த்தனை, பிள்ளைகள் பெற்றோருக்காக செய்கிற பிரார்த்தனை, மறைவானவர் இன்னொரு மறைவானவருக்கு செய்கிற பிரார்த்தனை, இந்த சபையில் இல்லாத ஒருவருக்கு நாம் செய்கிற துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார். பாங்கு சொல்லி முடித்ததும் சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு நீண்ட பட்டியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய இமாம்கள் அது கட்டாயமாக ஆக்கியிருக்கிறாங்க. கட்டாயமானு கேட்குறாங்க, கட்டாயமாக ஆக்கியிருக்கிறாங்க. இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே சூரா யாசின் போடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசின் சூராவை ஓதிக்கொள்ளுங்கள் சொன்னார். அது குர்ஆனின் இதயம் என்று சொன்னார்கள். அந்த கிராமத்தில் அது ஒரு எழுதப்படாத விதியாக வச்சிருக்கிறாங்க. அதனால் அங்கே ஃபஜ்ர் தொழுத உடனே டக் டக் டக்குன்னு அந்த யாசின் சூறாவை கையில் கொடுத்துருவாங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாரும் அதை எடுத்து அப்படி ஓதி அந்த கிராம மக்களுக்கு, ஆண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எப்படியோ தெரியாது, பள்ளிக்கு வரக்கூடிய தொழுகையாளிகளுக்கு யாசின் என்பது மனப்பாடம். இது எப்படி வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்களுக்கு யாசின் சூறாவை கொடுத்தாங்களா என்று விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யாசின் ஓத வேண்டும் என்றார். அது வழக்கத்தில் கொண்டு வருவதற்கு என்ன டெக்னிக் இன்றைக்கு காலகட்டத்தில் தேவைப்படும் என்று பார்த்தார்கள். இந்த கிராமத்தில் அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அனைவருக்கும் யாசின் மனப்பாடம். இந்த காயல் பண்ணத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜனாசா யாராவது அடக்கம் பண்ணால் அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சுவாங்க. ஜனாசா தொழுகை நடக்கும், அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே ஒரு குர்ஆன், இங்கே இருக்கிற எல்லாரும் குர்ஆன் ஓதும். நம்ம என்ன செய்கிறோம்?
நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவரை பற்றி பேசணும், இறந்து போன பற்றி பேசணும். பத்தமடைகிற தூரத்து உறவினர் ஒருவருடைய அடக்கத்துக்கு போயிருக்கு. ஒரு அம்மா, 2 பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொந்தக்காரங்க தெரியாது. இந்த அம்மா யார்? இந்த அம்மா பேட்டைக்காரி. இந்த அம்மா எங்கே கட்டி கொடுத்துருக்கு, எந்த தெரியல, எத்தனை பிள்ளை. அதாவது அந்த அம்மா பிறந்ததுலேருந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ அவங்கள 2 பெரியவங்க பேசி கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடக்கும். அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா வெட்டிக்கதை, வீர்க்கதை, முடிந்தால் இறந்தவரை பற்றி பேசுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்புல் அம்வாத், இறந்து போனவர்களை பேசாதீர்கள், இறந்து போனவர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை பேசாதீர்கள். அவர் உண்மையிலே நமக்கு தவறு செய்திருந்தார், அதை பிரஸ்தாபிக்கிற நேரம் அது கிடையாது. அவர் போயிட்டார், முடிந்து போச்சு. இன்னஹும் கத் அஃலவு மா கத்தமு, அவர்கள் தாங்கள் முற்படுத்திய வினைகளின் பக்கம் சென்று விட்டார்கள். சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன, உயிருள்ளவர்களுக்கு அவர்களில் இருந்த வாழ்க்கையிலிருந்து ஏதாவது நம் வாழ்க்கைக்கு படிப்பினைகள் இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இன்னொரு பக்கத்தை, மோசமான பக்கத்தை, மறுபக்கத்தை, சொல்ல முடியாத பக்கத்தை பேசவே கூடாது. ஒரு ஜனாசா இறந்து போனவருடைய குறைகளை மறைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அவரது குறைகளை மன்னிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசா குளிப்பாட்டும் போது ஏதாவது ஒன்று தெரிந்தால் வெளியே சொல்லக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய கட்டளை. அதை மறைக்க வேண்டும். மறைத்தால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மறைக்கிறார், நம்முடைய குற்றங்களை மறைக்கிறார். ஒரு மூமினை எல்லா நிலைகளிலும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய நிலை. அப்போ திருக்குர்ஆன் ஓதுதல் என்பது அல்லது பிரார்த்தனை செய்தல் என்பது வெற்றி சடங்காக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை புரிந்து கொள்ளும் போது பிரார்த்தனை நமக்கு சுலபமாகும். பிரார்த்தனை என்பதற்கு அரபியில் தெரியுமா? தமிழ் வேண்டும், மொழியே தேவையில்லை, சொல்லப்போனால் வார்த்தைகளே தேவையில்லை. அநியாயக்காரனுடைய சிறு முனகலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய கண்ணீரும் மாபெரும் பிரார்த்தனைக்கு சமம். அல்லாஹ் என்று சொன்னால் போதும், மனம் உருகி அவன் வேண்டினால், உள்ளத்துக்குள்ளே வேண்டினால் போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எதிரியை பஸ்வமாக்கி விடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகி தஅவத்தில் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படும். மூமின் எவ்வளவு உயர்வானது தெரியுமா? காபாவை விட உயர்வானது, காபாவை விட உயர்வானது. சையத்னா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதை முத்தமிடுவது குறித்து சொல்கிறார்கள், ஏ கல்லே உனக்கு எந்த மகிமையும் கிடையாது, ஏ கல்லே உனக்கு எந்த மகிமையும் கிடையாது, ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்ட காரணத்தினால் தான் நான் முத்தமிடுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? காபாவை, அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கிற மூமினை இடித்து தள்ளிவிட்டு முத்தம் கொடுக்கிறார்கள். முத்தம் கொடுப்பது சுன்னத், இடிப்பது ஹராம். ஒரு சுன்னத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு ஹராமை செய்யணும் அவசியம் இல்லை. தூரத்திலிருந்து சைக்கிளை செய்தாலே போதுமானது என்று மார்க்கம் மிக தெளிவாக எளிமையாக நமக்கு வழிகாட்டி. பிரார்த்தனை மிக முக்கியமானது மூமினுடைய வாழ்க்கையில். எதுனாலும் அல்லாட்ட ரொம்ப உரிமையாக கேட்கணும், ஃப்ரெண்ட்லியாக கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், ஆத்மார்த்தமாக கேட்கணும். பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படலைன்னா நம்ம மனம் உடைந்து போய்விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில் 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறைவு செய்கிறார். இல்லை என்று சொன்னால் அதற்கு சமமான ஒரு சோதனையை அல்லாஹ் நீக்கி விடுகிறார். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது, இந்த துஆவை மறுமைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் நம்ம கேட்ட ஒரு தேவை இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் தரலை. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? எனக்கு ஏற்பட்ட ஆபத்தின் காரணமாக 1 லட்சம் செலவழிக்க வேண்டும் என்கிற செலவை அல்லாஹ் நீக்கியிருக்கிறான். இது 2வது நிலை. சில நேரம் 1 லட்சம் தந்துடுறான், சில நேரம் அதற்கான ஈக்குவலாக ஒரு சோதனையை நீக்கி விடுகிறான். 3வது ஒரு நிலை இருக்கிறது, 1 லட்சம் கேட்ட அந்த துஆவினுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்திரப்படுத்தி வைத்து, இவன் மறுமையிலே வெறுங்கையோடு வருவான், இவனுக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஏதேனும் தேவை என்று
அவனை பத்திரப்படுத்தி நம்முடைய கணக்கில் வைத்து மறுமையிலே தருகிறான். ஏந்திய கைகள் என்றைக்கும் வீணாகுவது கிடையாது. ஏதேனும் ஒரு வகையிலே அது நிறைவு செய்யப்படுகிறது என்பதுதான் நமக்கான சந்தோஷ செய்தி. அதனால் துவா கேட்பதற்கு சலிக்கக்கூடாது, சரிப்படைக்கக்கூடாது. சும்மா இருக்கிற நேரத்தில் துவாக்கள் கேட்கலாம். எவ்வளவு நேரங்கள் வெட்டியாக மிக மோசமான சபைகளிலே கழிகிறது. அந்த நேரங்களிலே திரும்ப 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 கேட்கிறார். அல்லாஹ் சடைபடுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் சடைவார்கள், நமக்கு கேட்டு கேட்டு சலிப்பாகும், இறைவன் சடைவடைகிறது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா தேவைகளுக்கும் அவனிடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் அவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.